வா வா, இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு. சாரிங்க. ஏன் துப்பிட்டாதான் இது காத்துல பறந்து வந்துருச்சு. சாரிங்க. ஐயா ஐயா இப்படி வாங்க. என்னமாச்சு? ஒன்றும் இல்லைங்க ஐயா, நீங்க வாங்க. பார்த்து பார்த்து வாங்க. இனிமே ரோடு கிராஸ் பண்ணும்போது யாரையாவது கூட்டிட்டு வாங்க. தயவு செஞ்சு தனியா நீங்களே கிராஸ் பண்ணாதீங்க, சரியா? சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. வரமா. அக்கா நான் ரொம்ப பயந்துட்டேன். அக்கா வாக்கா போவோம். வாக்கா. தனக்குன்னு கவலைப்படாம மற்றவங்களுக்கு ஒன்றுனா ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறா. அப்படியே நம்ம அம்மா மாதிரியே இருக்கா. அபி, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? தையக்கடையில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்பாவுக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகணும்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தம்மா பிரசாதம். உனக்கு அப்பா மேல எவ்வளோ பாசம். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மகளா பிறக்கறதுக்கு உண்மையிலேயே உங்க அப்பா கொடுத்து வச்சிருக்கணும்மா. உன்னை பத்தி நினைக்காம எப்போ உங்க அப்பா பத்தியே நினைச்சிட்டு இருக்கேம்மா. நீ தைரியமா இரு, உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ உள்ள போ, நான் வந்துடுறேன். அவருக்கு நர்வஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அவர் பழையபடி வேலைக்கு போறது அவர் உயிருக்கு ஆபத்தாயிடுமா? டாக்டர் சொன்னது அம்மா கிட்ட சொல்லலாமா? வேண்டாம், அம்மாவால தாங்கிக்க முடியாது. இப்போ வீட்டில் இருக்கிற சந்தோஷம் அப்புறம் காணாம போயிடும். அபி, என்னம்மா ஏன் அழுதுட்டு இருக்க? சாதாரணமா நீ அழமாட்டியே, என்ன விஷயம் சொல்லு. ஏதோ நீ என்கிட்ட மறைக்கிற, என்னன்னு சொல்லு. இல்லம்மா, இந்த வீட்டை விட்டு நான் சீக்கிரம் போயிடுவேணும்னு கஷ்டமா இருக்கும்மா. என்னால சந்தோஷமாவே இருக்க முடியலம்மா. அம்மா, நான் உன்னை கேட்டா செய்வியாம்மா? கேளுமா, உனக்கு செய்யாம உன் அம்மா வேற யாருக்கு செய்ய போறேன்? அம்மா, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்மா. அம்மா, முதல்ல அப்பாவுக்கு உடம்பு சரியாகட்டும்மா. என் கல்யாணத்தை பத்தி அப்புறமா பேசிக்கலாம்மா, ப்ளீஸ்மா. அபி, என்னம்மா குழந்தையாட்டம் பேசிட்டு இருக்க? பொண்ணு பாக்குறதுக்கு அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தகவல் சொல்லிட்டாரு. ஏம்மா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? இத பாருமா, பொண்ணுக்கு வரன் கிடைக்கணுங்கிறது இந்த காலத்துல எவ்வளவு சிரமம் தெரியுமா? அதுவும் வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளை கிடைக்கிறது அதை விட சிரமம் அபி. பலராம் அண்ணன்ட்ட வேற சொல்லியாச்சு. இப்ப போய் சொன்னா அவர் வேண்டான்னா என்ன நினைப்பாரு? அபி, எங்களுக்காகவாது இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா?
தயவு செஞ்சு வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத. அது அப்பாவால தாங்கவே முடியாது. அப்பாவுக்காக தாம்மா நானும் சொல்றேன். இப்போ அப்பாவோட உடம்பு இருக்கிற நிலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா உங்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வீட்ல என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்னு தினமும் நினைச்சு நினைச்சு என் நிம்மதியே போயிடும்மா. ப்ளீஸ்மா, நான் சொல்றத நீயாவது கேளுமா. அப்பாவோட உடம்ப நினைச்சு நீ கவலைப்படுற. வயசுக்கு வந்த பொண்ண இன்னும் வீட்டுல வச்சிருக்கோமேன்னு உங்க அப்பா கவலைப்படுறாரு. அபி, பொண்ணா பிறந்தவ இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். எங்களுக்காக நீ எவ்வளவு நாள் தான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்ப? சின்ன வயசுல அப்பாவுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு உன் படிப்பையே நீ தியாகம் பண்ண. அக்கா படிக்கிறதுக்கு பணம் பத்தலன்னு டெய்லரிங் கத்துக்கிட்டு ராத்திரி பகலா தச்சு அவ படிக்கிறதுக்கு நீ உதவி பண்ண. எல்லாத்துக்கும் மேல நீ செஞ்ச தியாகம் எதுவும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்ட. உன் சந்தோஷம் ஆசை எல்லாத்தையும் மறந்துட்ட. இந்த குடும்பத்துக்காக நீ செஞ்ச தியாகம் எல்லாம் போதும்மா. இனிமேலாவது நீ நல்லா இருக்கணும். உனக்காக நீ வாழணும். பிறந்த வீட்டுல கிடைக்காத சந்தோஷம், நிம்மதி, இது எல்லாம் உனக்கு புகுந்த வீட்டுல கிடைக்கணும்மா. அபி, தயவு செஞ்சு இந்த கல்யாண விஷயத்திலையும் என்கிட்ட சத்தியம் வாங்கி என் வாயை கட்டி போட்டுறாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கம்மா. அம்மா, பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதவங்கன்னு 4 பேர் எங்களை பார்த்து பேசுற மாதிரி எங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாதம்மா. அபி, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா. இதெல்லாம் நீ மனசுல வச்சிட்டு இருக்காத. துப்பட்டாவை என்கிட்ட வாங்க வந்தானா, துப்பட்டாவை பறக்க விட்டு ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்குன்னு அவளுக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருப்பேன். அவள் எஸ்கேப் ஆயிட்டான். என்னைக்காவது ஒரு நாள் கண்ணில் அவள் பட்டானா அப்போ பார்த்துக்கிறேன். மாட்டாமலா போயிடுவேன். ஆனால் அவள் நம்ம அம்மா மாதிரி ரொம்ப நல்லவளா இருக்காளே. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையும் அப்படியே நம்ம அம்மா மாதிரியே இருக்கா. அதனால தான் அவ என்ன சொன்னாலும் கேட்க வேண்டியதா இருக்கு. பாவம், துப்பட்டாவை வாங்காமலே போயிட்டா. நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். இந்த லூசு பையன் இன்னும் தூங்காம எவ துப்பட்டாவையோ வச்சு விளையாடிட்டு இருக்கான். அரை மென்டலா தான் இருந்தா இப்போ முழு மென்டலா ஆயிட்டானா. ஆனா நமக்கு நல்லது தானே, நம்ம வேலை ஈஸி ஆயிடும். சரி, என்னன்னு தான் கேட்போம். சஞ்சீவ், சொல்லுங்க அத்தை. என்னப்பா இது, இன்னும் தூங்கலையா நீ? யாரோட துப்பட்டா அது?
தலையிலயும் இடுப்புலயும் மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்க. இதா அந்த பொண்ணு அவளோட துப்பட்டா. எந்த பொண்ணு? நான் யாராவது அடிக்க போகும்போதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாள்ல, அந்த டெய்லர் அவளோடது. ஓ, பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது காற்றுல பறந்து வந்து என் மேலே விழுந்துருச்சு. அவள் வாங்காமலே போயிட்டா. பாவம், கொண்டு போய் கொடுக்கணும். நீ எதுக்கு கொடுக்கணும்? அவளுக்கு வேற துப்பட்டா இல்ல? அம்மா சொல்லியிருக்காங்க, யாரு பொருளையும் நம்ம வச்சுக்கூடாது, திருப்பி கொடுத்துடணும்னு. அந்த பொண்ணை இவன் பாக்குற மாதிரியே சிச்சுவேஷன் அமையுதே. இதை விடக்கூடாது. துப்பட்டாவை தோல்ல போட்ட மாதிரி அந்த பொண்ணு கழுத்துல மாலைய போட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவான். சஞ்சீவ், அம்மா சொல்றதெல்லாம் இருக்கட்டும் சஞ்சீவ். தானா வந்து பேசுற எந்த பொண்ணையும் நம்ப கூடாது. சிரிச்சு சிரிச்சு பேசி நம்ம பர்ஸ காலி பண்ணிடுவாளுங்க. அதோட விட மாட்டாளுங்க. நம்ம கிட்ட பாசமா பழகுற மாதிரி நடிச்சு நம்ம மொத்த சொத்தையும் காலி பண்ணிடுவாளுங்க. உன்ன மாதிரி ஒரு அழகான பணக்கார பையன் கிடைச்சா விட்டுருவாளுங்களா? நீதான் சஞ்சீவ் உஷாரா இருக்கணும். இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் நம்பாத. இல்லை, அண்ணன் சொல்லியிருக்கான், பொண்ணுங்கெல்லாம் பூ மாதிரின்னு. உங்க அண்ணனுக்கு என்னப்பா தெரியும்? இந்த மாதிரி பொண்ணுங்க எவன் சிக்குவான்னு வலைய விரிச்சுக்கிட்டு கிடப்பாளுங்க. நீ மாட்டிக்காத சஞ்சீவ். உன் அத்தை உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன். கேட்கறதும் கேட்காததும் உன் இஷ்டம். நான் என்ன மீனா மானா வலையில மாட்டுறதுக்கு? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை. குட் நைட். இவனை எந்த பொண்ணு லவ் பண்ண போறா? இவன் கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினாலே போதும். கிறுக்கு பையன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளே தலை தெறிக்க ஓடி போயிடுவா. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? இவனுக்கெல்லாம் கம்பெனி வச்சு கொடுத்தா உருப்பிட்ட மாதிரி தான். இவன் கிட்ட பேசினா கடைசியில நாமளும் இவன மாதிரி ஆயிடுவோன்னு பயமா இருக்கே. உருப்படாத பையன். அபி, வாங்க சாந்தி அக்கா. என்ன இந்த நேரத்துல? அபி, எங்க அப்பா எனக்கு புது தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காருப்பா. எனக்கு தையல் கத்து கொடுத்ததே நீதான். அதனால புது மிஷின்ல ஃபர்ஸ்ட் உன் கை தான் படணும். அதான் உன்னை கூட்டு போலான்னு வந்தேன். வா அபி. இவ ஏதோ திட்டம் போடுறான். விடக்கூடாது. ஹே, நில்றி. இந்த நேரத்துல எங்கடி போற? அக்கா புது தைய மிஷின் வாங்கியிருக்காங்களா? என்ன தைச்சு பார்க்க சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? ஏமா, நம்ம சாந்தி வீட்டுக்கு தானே போறா? அதுக்கே நீ கத்திட்டு இருக்க? அம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாளைக்கு இவ்வளவு பொண்ணு பார்க்க வராங்க. இந்த நேரத்துல இவ வெளியே போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உனக்கும் எனக்கும் தெரியும் இவ சாந்தி அக்கா வீட்டுக்கு தான் போறான்னு. அவங்களுக்கு இவளுக்கு கல்யாணம் பிடிக்கல, அதனால இவ யார் கூடவோ ஓடி போக பாக்குறான்னு நினைக்க மாட்டாங்க? என்ன பேசுற நீ? முதல்ல வாய மூடு. எப்ப எதை பேசணும்னு தெரியாதா உனக்கு? எனக்கு எல்லாம் தெரியுமா. நான் என் வாயை மூடிக்கிறேன். உன்னால ஊர் வாயை மூட முடியுமா? பொண்ணு பார்க்க வரவங்க 4 இடத்துல விசாரிப்பாங்க. இப்படி கண்ட நேரத்துல ஊர் சுத்துறேன்னு தெரிஞ்சா வர சம்பந்தமும் வராம போயிடும். பரவாயில்லையா? நீ சொல்றதும் சரிதாம்மா. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது இப்படி ராத்திரியில அபியை வெளியே அனுப்புறது தப்புமா? வர சம்பந்தம் வரதட்சணை 1 பைசா கூட வேண்டான்னு வர்றாங்க. இந்த சம்பந்தத்தை விட்டா அப்புறம் அபிக்கு கல்யாணம் நடக்கிறது கஷ்டமா போயிடுமா? அபி, வா உள்ள வா. சாந்தி, நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. அபிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ராத்திரி நேரத்தில் இப்படி வெளியே அனுப்பக்கூடாதுமா. அது தப்பு. நீ வர காலையில வாயேன், காலையில வந்து கூட்டு போயேன். என்னங்க, சாந்தி ஆசையா அபிதான் மிஷின்ல ஃபர்ஸ்ட் தைக்கணும்னு ஆசைப்படுறா. பாவம், நான் வேணா அபி கூட போயிட்டு வரேன். பரவாயில்லம்மா. என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அபிக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு?
அபியை நாளைக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போட்டோம், அப்புறமா வந்தா போதும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேம்மா. அபி, நான் வரேன். ம். அபி வா உள்ள போல வா. அபி, உன்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்கம்மா. அப்படி நினைக்கிறவங்க தான் தப்பானவங்க. உன் கல்யாண விஷயத்துல இருந்து நீ தப்பிக்க ஒரு சான்ஸ் கூட நான் தர மாட்டேன்டி. ஏதாவது ஒரு தருதலையை உனக்கு கட்டி வச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பாம நான் ஓய மாட்டேன். இனிமே நீ அவனை சந்திக்கவே முடியாது. அண்ணா, ஆ இங்க ஒரு டெய்லர் பொண்ணு இருப்பாள்ல, அவ எங்க? அவ துப்பட்டாவை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். துப்பட்டாவா? அந்த பொண்ணு கூட பாவாடை தாவணி தான் போட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருப்பா. ஓ, நம்ம அபிய கேக்குறீங்களா? அந்த பொண்ணு தான். ஆ? எங்க? அந்த பொண்ணு இன்னைக்கு கடைக்கு வரல தம்பி. ஆமா, நீங்க யாருங்க தம்பி? நான் வந்தேன்னு சொன்னாலே அந்த பொண்ணுக்கு தெரியும். என்னன்னு சொன்னா தெரியும்? கோவக்காரன், சண்டைக்காரன்னு சொல்லுங்க. அப்புறம் அவ தொலைஞ்சு போன செல்போனை திருப்பி கொடுத்தவன்னு சொல்லுங்க, அவளுக்கு தெரியும். ஓ, அந்த தம்பியா நீங்க? அபி சொல்லிருக்குப்பா. சரி தம்பி, அந்த துப்பட்டாவை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. அபி வந்தா நானே கொடுத்துட்றேன். தேவையில்லை, நான் தான் கொடுக்கணும். ஆ? எதுக்கு எடுத்தாலும் புத்தி சொல்றாள், என் கோவத்தை மறக்க சொல்றாள். முதல்ல உன்னோட கேர்லெஸ் மறன்னு நான் அட்வைஸ் பண்ணணும். ம், ம். இப்ப எங்க இருப்பா அவ? வீட்ல தான் இருக்கும். அப்ப அட்ரஸ் கொடுங்க. திருப்பதி நகரு. திருப்பதி நகரா? ஆ, நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமே. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தம்பி, கன்ஃபார்ம். குட். சரி, என்ன ஸ்ட்ரீட்? சீட்டா? சொல்லுங்கண்ணே, கமான். தம்பி, 5th ஸ்ட்ரீட். சூப்பர். சரி, டோர் நம்பர்? டோர் நம்பரு 10. 10? ஷோரா தெரியுமா? இல்ல 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 இல்லையா? 8. 8ஆ 10ஆ? 8 இல்ல தம்பி. இங்க பாரு, இதுக்கு மேல நான் திங்க் பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிருவேன் தம்பி. நீங்க 5th ஸ்ட்ரீட் போய் அங்க போய் டெய்லர் வீடுன்னு கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. போங்க தம்பி. ஒரு டோர் நம்பர் மைண்ட்ல வச்சுக்க தெரியல, நீ எல்லாம் ஒரு டெய்லர். நெத்தில 1/2 கிலோ சந்தனத்தை வேற பூசிட்டு இருக்க. போயா.